நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் மனுக்குலம் மகிழ்ந்திட மாமன்னன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியத்திலே ஒரு சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நற்செய்தியை மனுக்குலத்துக்கு கொண்டு வந்தவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவ தூதர்கள் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய தூதன் 9வது வசனத்துல அவர்களிடத்திலே வந்து நின்றான். மேய்ப்பர்கள் மந்தையை ராத்திரி வேளையில காத்து கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்துல மேய்ப்பர்களுக்கு மத்தியத்துல கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்துல வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே தேவதூதன் சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்கிறதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நற்செய்தி இன்றைக்கு யாருக்கு வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், வீட்டை விட்டுட்டு மந்தைகளோடு கூட காக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு மத்தியத்துல தேவதூதன் கடந்து வந்து இந்த நற்செய்தியை கொண்டு வருகிறான். அதற்கு நான் இப்படியாக இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இதுல சில 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, வீட்டை விட்டு வெளியிலே இருக்கிற, வனாந்திரத்துல இருக்கிற, இடமில்லாமல் இருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு மத்தியத்தில தேவதூதன் வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட நம்ம யோவான் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல சொந்தமானதிலே அவர் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் அந்த கர்ப்ப காலத்துல மரியாளும் யோசேப்பும் கடந்து போகும் பொழுது அந்த பெத்லஹேம்ல அவரை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை. சத்திரத்துல அவருக்கு இடம் இல்லை. அந்த யாருமே இடம் கொடுக்காமல் இருந்த அந்த சூழ்நிலையிலே தான் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்து இப்போ எந்த இடத்துல அதை வைக்கிறாங்கன்னா, முன்னணை என்ற ஒரு வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னணை என்று சொல்லுகிறது எதுன்னா, இந்த மாடுகள் வந்துட்டு புல்லு சாப்பிடுற கொஞ்சம் பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு இடம். இந்த ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இலை வந்துட்டு அது கொஞ்சம் கீழே விழுந்துட்டு அது நல்லா இல்லைன்னா, அது கொஞ்சம் ஸ்மெல் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு வேற ஏதோ ஒரு அசுத்தம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த இலையோ அந்த புல்லையோ அதுங்க சாப்பிடாது. அப்போ முன்னணை என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆகாரத்தை தான் அதுங்க சாப்பிடும். ஸோ அந்த முன்னணையிலே வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு தேவ தூதர்கள் இவரிடத்திலே சொல்லுகிறார்கள். இதுல ஒரு சின்ன ரகசியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இவர் மேய்ப்பன் என்று சொல்லி, பிரதான மேய்ப்பன் என்று சொல்லி, இனி வருகிற நாட்களிலே நமக்கு ஒரு மேய்ப்பர்களை ஏற்படுத்தி பிரதான மேய்ப்பராய் அவரே இருக்க போகிறார். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் தன் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல மேய்ப்பன் கடந்து வந்து அவர் முதலாவது இந்த நாளிலே நம்ம பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் மூலமாக ஒரு வெளிப்பாடு என்னன்னா, மேய்ப்பர்களுக்கு தான் அந்த காரியம் போகிறது. நல்ல கல்விமானுக்கோ, நல்ல திடகாத்திரமாய் இருக்கிற ஞானவான்களுக்கோ, அரசாட்சியில இருக்கிற மன்னர்களுக்கோ இந்த நற்செய்தி கடந்து போகவில்லை. ஆமீன். ஞானிகளை பைத்தியமாக்க ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாய் தள்ளப்பட்டவர்கள், வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேற ஒரு வேலையாய் அந்த ஆடுகளை காத்து கொண்டு இருக்கிற அந்த ஜனத்தினத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதனை அனுப்புகிறார். இன்னொரு ரகசியத்தை நாம பார்க்கும் பொழுது,
பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனே முதல் சீஷனாக காணப்படுகிறான். பிறகு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவனிடத்துல தான் என் மந்தையை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கிறார். அப்போ மேய்ப்பனின் ஊழியம் இனி இந்த ஜனங்களை, ஆடுகளை அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப இந்த தேவ தூதர்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், முதலாவது அவங்க யாரை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா மேய்ப்பர்களை சந்தித்து இந்த நற்செய்தியை சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு என்கிற நாமத்தை உங்களுக்கு அறிவிக்கிற யாவரும் தேவனுடைய தூதுவர்களாக இருக்கிறார்கள். தூது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லிதான் நாம வேதத்துல இன்னைக்கு சபையில கூட யாராவது ஒருத்தர் செய்தி கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க தூது கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வருகிற யாவருக்கும் தூது கொண்டு வருகிறவர்கள், தூது செய்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம கவனிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த நாளிலே நம்ம பார்க்கிற இந்த காரியங்கள், ஆமென், அல்லேலூயா, இன்றைக்கு இயேசுவை, அவருடைய நற்செய்தியை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கிற ஊழியத்தை தான் அவரை முதலாவது பார்த்த அந்த மேய்ப்பர்களும் அவர் அப்படியாய் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, 13வது வசனம் 14வது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த செய்தி வரும் பொழுதே அங்க என்ன ஒரு காரியம் வருதுன்னா, இன்னொரு காரியம், உன்னதத்திலிருந்து ஒரு திரள் பரம சேனை இறங்கி வருகிறது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை அறிவிக்கிற எந்த இடத்திலையும் ஆண்டவருடைய சேனை, ஆண்டவருடைய திரள் கூட்டம், அந்த தூதர் கூட்டம் அங்கே தோன்றி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வருகிறார்கள். உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்ட அந்த அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆமென், அல்லேலூயா, தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று போகிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நானோ அல்லது என்னை போன்ற யாரோ இன்றைக்கு உங்களிடத்துல கொண்டு வரும் பொழுது, நீங்கள் அதை ஒரு தடவை உங்களுடைய முழு உள்ளத்துல நீங்கள் நினைத்து பார்த்து, இதை நாம ஒரு தடவை உள்ளத்துல கூப்பிட்டு பார்ப்போமா, இந்த இயேசுவின் நாமத்துல என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது, ஒரு புது வாழ்வு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, பரலோக பிரஜையாக நம்ம மாறுகிறோம், நமக்குள்ளே அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை ஒரு தடவை நாமளும் பார்ப்போம் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வருமானால், இன்னைக்கு மேய்ப்பர்கள் அங்கே போய் பார்த்தார்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளையை தீவிரமாய் கடந்து போய் பார்க்கிறார்கள். முன்னணையில் கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இதை தான் இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் பார்த்த இயேசுவை, நான் அனுபவிக்கிற இயேசுவை, எனக்குள்ளே மாற்றத்தை, புது வாழ்வை கொடுத்த இயேசுவை இந்த நாளிலே, கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே நாம மற்றவர்களுக்கும் பிரசித்தம் பண்ண வேண்டும். இது மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிலே இருக்கிற அந்த பெரிய சந்தோஷத்தை, மகிமையான புது வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காரியத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மிகுந்த சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷம். ஆமென். அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னா, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என இரட்சகர் பெத்லகேம் நகரிலே அவர் பிறந்திருக்கிறார். நீங்கள் அதை போய் பாருங்கள். முன்னணியிலே குழந்தையை கடத்தியிருப்பார்கள். இன்னைக்கு அவர் குழந்தையாக இல்லை. இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் வேணுமானால், சமாதானம் வேணுமானால், இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உள்ளே வருகிறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்குள்ள புது ஆவி வருகிறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் கண்டு மற்றவர்களுக்கும் சொல்லுகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நற்செய்தி,
ஆமென். ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இரட்சகர் இங்கே பிறந்திருக்கிறார். அங்க சொல்லும்போது தேவதூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசுவை குறித்து பேசும் பொழுது உன்னதத்தில் இயேசுவை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியிலே இயேசு வந்த பிறகுதான் ஒரு சமாதானத்தையே இன்னைக்கு கொடுக்கிறார். அநேகர் சொல்லுகிறாங்க, இயேசு உள்ளத்துல வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய சமாதானம். உலகத்துல சொத்து இருக்குதோ, சுகம் இருக்குதோ, சாப்பாடு இருக்குதோ, எது இருக்குதோ இல்லையோ, ஆனா எனக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நம்ம அனுபவிக்க முடியும். பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டது போல பிறரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம். இன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், நாம பார்த்த இந்த பிரசன்னத்தை, நாம பார்த்து அனுபவித்த இந்த மகிழ்ச்சியை நாம மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். தேவ தூதர்கள் மூலமாக நமக்கு வந்த செய்தி இன்னைக்கு எங்கள் மூலமாக வருகிற இந்த செய்தியிலையும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் ஆண்டவரை அனுபவித்து தேவனை தரிசித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே தேவன் யாவருக்கும் பொதுவாக எல்லா ஜனத்துக்கும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கிறதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.